Okay student, next topic வந்து பாத்தீங்கன்னா important compound of transition elements. இந்த important compound of transition elementsல first வந்து oxides and oxoanion of metals அப்படிங்கறத நம்ம வந்து first discuss பண்ண போறோம். Oxides and oxoanions of metals. So generally transition metal oxides are formed by the reactions of transition metals. அப்ப transition metals oxides எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா transition metals இருந்து with molecular oxygen at high temperature. அப்ப molecular oxygen transition metal molecular oxygen எடுத்துக்கிட்டு high temperature என்ன மாறுதுங்க transition metal oxides மாறுது. Except the first member of 3D series scandium, all other transition elements form ionic metal oxides. அதாவது ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 3D சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஸ்காண்டியம் ஆட்டத்தை தவிர்த்து மற்றது எல்லாமே என்னவா ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். The oxides number of oxidation number of metal in metal oxides ranges from +2 to +7. இந்த ஆக்சைட்ஸ் நம்பர் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இன் மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் +2 ல இருந்து +7 வரைக்கும் ஆரம்பிக்கும். Yes, the oxidation number of a metal increases, ionic character decreases. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அந்த மெட்டலோட அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் Mn2O7 is covalent compounds. அப்ப டை மேங்கனீஸ் செப்டாக்சைடு இது வந்து பாத்தீங்கன்னா கோவலன்ட் காம்பவுண்டா இருக்கு. அப்ப மோஸ்ட்லி ஹையர் ஆக்சைட்ஸ் ஆர் அசிட்டிக் இன் நேச்சர். அப்ப ஹையர் ஆக்சைட்ஸ் எல்லாமே என்ன நேச்சரா இருக்கும் அசிட்டிக்னா புளிப்பு சுவையுடையதா இருக்குன்னு சொல்லலாம். அப்ப Mn2O7 dissolves in water to give for magnetic acids HMnO4. இந்த Mn2O7 வாட்டரோட டிசால்வ் பண்ணும்போது கரைக்கும் போது பெர்மேக்னெட்டிக் ஆசிட் HMnO4 அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சிமிலர்லி Cr2O3 chromic oxide give chromic acids H2CrO4 and dichromic acid H2Cr2O7. Generally lower oxides may be amphoteric or basic for examples. அதாவது வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஆக்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இருக்குங்க ஆம்போடெரிக் ஆர் பேசிக் ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குரோமியம் 3 ஆக்சைடு Cr2O3 இஸ் ஆம்போடெரிக். அதான் ஆம்போடெரிக் மீன்ஸ் போத் அசிட்டிக் அண்ட் பேசிக் கேரக்டர் ரெண்டுமே காம்பவுண்டா இருக்கும். அண்ட் குரோமியம் 2 ஆக்சைடு CrO இஸ் பேசிக் இன் நேச்சர். குரோமியம் 2 ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன் நேச்சர். பேசிக் மீன்ஸ் என்ன காரச்சுவையுடையதா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ல FeCr2O4 8 moles of sodium carbonate and 7O2 in the presence at 902,000 degree centigradeல நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு சோடியம் குரோமேட் Na2CrO4 பிளஸ் பெர்ரிக் ஆக்சைடு Fe2O3 பிளஸ் 8CO2 கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. இதை திரும்பவும் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் குரோமேட் Na2CrO4 எல்லோ கலர்ல இருக்கும். அது சல்பூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7 இது வந்து ஆரஞ்சு ரெட் கலர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சோடியம் சல்பேட் அண்ட் வாட்டர் அதோட தருது. நெக்ஸ்ட் இந்த சோடியம் குரோமேட் டைக்ரோமேட் Na2Cr2O7 பொட்டாசியங்களோட ரியாக்ட் பண்ணும்போது KCl-ஓட ரியாக்ட் பண்ணும்போது பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 கொடுக்குது. இது வந்து ஆரஞ்சு ரெட் கலர்னு சொல்லலாம். இதோட என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா சோடியம் குளோரைடு ரிலீஸ் ஆகுது. இதுதான் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டல் சாலிடா இருக்கும். எதுல மெல்ட் ஆகுனா 671 கெல்வின்ல மெல்ட் ஆகும். இட் இஸ் மாடரேட்லி சாலிபிள் இன் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டர்ல வந்து கரையும். பட் வெரி மச் சாலிபிள் இன் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர்ல ரொம்ப ஸ்பீடா கரைய ஆரம்பிச்சிடும். On heating it decomposes and forms chromic oxide and molecular oxygen. இது வந்து ஹீட் பண்ணும்போது குரோமிக் ஆக்சைடையும் மாலிகுலர் ஆக்சிஜனையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். as it emit toxic chromium fumes upon heating, so it is mainly replaced by sodium dichromate. அப்ப சோடியம் டைக்ரோமேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஹீட் பண்ணும்போது பொட்டாசியம் குரோமேட் K2CrO4 பிளஸ் குரோமிக் ஆக்சைடு Cr2O3 பிளஸ் மாலிகுலர் ஆக்சிஜன் கொடுக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைக்ரோமேட் அயான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து குரோமியம் 4 ஆக்சிஜன் இருக்கு. இதனோட குரோமியம் ஆக்சிஜனோட பாண்ட் ஆங்கிள் வந்து 166 பிகோமீட்டர். 1 picometer is equal to 10 to the power of -12 மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும்.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமியம் குரோமேட் அயான்ஸ் இது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைக்ரோமேட் அயான்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குரோமியம் இந்த சைடு 3 ஆக்சிஜன், ஜெனரல் ஒரு ஆக்சிஜன், குரோமியம் திரும்பி அவுட் சைடுல 3 ஆக்சிஜன். இந்த குரோமியம் ஆக்சிஜனோட இன்னர் டிஸ்டன்ஸ் வந்து 179 பிகோமீட்டரா இருக்கும். அதே மாதிரி குரோமியம் ஆக்சைடு அவுட் சைடு டிஸ்டன்ஸ் பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 163 பிகோமீட்டரா இருக்கும். அப்ப இதனுடைய பாண்ட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 126 டிகிரியா இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப both chromate and dichromate ions are oxoanions and chromium, and they are moderately strong oxidizing agents. So in these ions, chromium is in +6 oxidation state in an aqueous solutions. Chromate and chromate ions can be interconvertible, and in an alkaline solutions, chromate ions in predominate. So whereas dichromate ions become predominant in acidic solution. Structure of these ions are shown in figure கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா +6 இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா?